வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் களப்பள்ளியில் 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை 11 மணி நேரத்திற்கு பின் மீட்பு. ஜேசிபி மூலம் பக்கவாட்டில் குழி தோண்டி மீட்ட வனத்துறை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்பு. வரும் 1ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என தகவல். 3 நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறை பகுதியில் 2 நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபடுகிறார். தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் மோடி மறைமுக பிரச்சாரம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். தியான நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க கூடாது என வலியுறுத்தல். பிரதமர் மோடி வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என பதிலளித்த ரஜினிகாந்த். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? இமயமலைக்கு புறப்பட்டு சென்றார். தோள்பட்டை எலும்பு முறிவுக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை. முழு ஆரோக்கியத்துடன் விரைவில் வருவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார். 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. மயிலாடுதுறை அருகே மேற்கு வங்க விவசாய கூலிகளை பயன்படுத்தி நடக்கும் நடவு பணி குறைவான கூலி என்பதால் பயன்படுத்துவதாக விளைநில உரிமையாளர்கள் தகவல். கோவையில் மருத்துவமனையில் திருட வந்ததாக நினைத்து கொல்லப்பட்டவரின் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு. மருத்துவமனை துணைத் தலைவர் உட்பட 12 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. இறுதிக்கட்டத்தில் கிளாம்பாக்கம் ஆம்னி பேருந்து நிலைய பணிகள். ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னைக்குள் ஆம்னி பேருந்துகள் அனுமதிக்கப்படாது என தகவல். காதல் தொடர்பான பேட்டியை அனுமதியின்றி யூடியூபில் ஒளிபரப்பியதால் எலிமருந்து சாப்பிட்டு இளம்பெண் தற்கொலை முயற்சி. யூடியூப் சேனல் உரிமையாளர், பேட்டி எடுத்த பெண் உட்பட 3 பேர் கைது. தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டாலும் இறுதிச் சுற்றுக்கு பின்புதான் விவரம் அறிவிக்கப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி. திண்டுக்கல் காய்கறி சந்தையில் கொத்தமல்லி ஒரு கட்டு விலை 30 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாக உயர்வு. மிளகாய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் மக்கள் கவலை. கோவையில் ராணுவ தளவாட காட்சியில் ஆர்வமுடன் வரும் பார்வையாளர்கள். இன்று கடைசி நாள் என்பதால் குவியும் கூட்டம்.
நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உணவு மற்றும் குடிநீர் தேடி உலாவரும் யானைகள் மின்சாரம் தாக்கி இறப்பது, சகதியில் சிக்கிக் கொள்வது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நடக்கின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் கொளப்பள்ளி குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் குட்டி யானை ஒன்று விழுந்தது. அதனுடன் வந்த யானைகள் குட்டியை காப்பாற்ற முடியாமல் பிளிரிக்கொண்டே இருந்தன. இதனையடுத்து சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் வந்து யானை கூட்டத்தை விரட்டிவிட்டு ஜேசிபி உதவியுடன் குட்டி யானையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். குட்டி யானை வெளியே வரும் அளவுக்கு கிணற்றின் பக்கவாட்டில் பள்ளம் தோண்டப்பட்டது. குட்டி யானை சோர்வுடன் இருப்பதால் அதன் உடல் நலத்தையும் தொடர்ந்து கவனித்து வந்தனர். இதற்கு மத்தியில் தாய் யானை ஆக்ரோஷத்துடன் அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்தது. கிணற்றுக்குள் 11 மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கி தவித்த குட்டி யானை வெளியே வந்தது. கிணற்றின் அருகே வனத்துறையினர் ஏற்படுத்திய பாதையின் வழியாக மேலே ஓடி வந்த குட்டி யானை வனப்பகுதிக்குள் சென்றது. கோவை தனியார் மருத்துவமனையில் திருடர் என நினைத்து அடித்து கொலை செய்யப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் உள்ள KMCH என்ற தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மணி என்கிற ராஜா இரும்பு திருட வந்ததாக நினைத்து தாக்கப்பட்டார். இதில் படுகாயமடைந்த ராஜா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை கொலை வழக்காக பதிவு செய்த காவல்துறை மருத்துவமனை துணைத் தலைவர் நாராயணன் உட்பட 12 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து ராஜாவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் புருஷனுக்கு என்ன நான் இருக்கையில அனாதை போனோன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறது உயிரை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல். அதே ஹாஸ்பிட்டல்லயே அடிச்சு கொண்டு போடுறீங்களே, உயிரை எடுக்கிறீங்களே, அப்ப அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலா சார்? என் மகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்க சேஃப்டி இன்னமும் பார்த்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் இங்க வரணுங்க சார். 3 நாளா நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லைங்க சார். உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமத்தில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்தியில் பக்தி பாடல்களை பாடியவாறு நடவு பணியில் ஈடுபட்டனர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பி போர்வெல் தண்ணீரை கொண்டு குறுவை சாகுபடியை தொடங்கியுள்ளனர். நடப்பு குறுவை பருவத்துக்கு 38,441 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 25% நடவு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. அடுத்த மாத இறுதியில் 100% நடவு பணிகள் நிறைவு பெறும். இந்நிலையில் விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் கூலி அதிகரிப்பு போன்ற காரணிகளால் இந்த பணிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து மேற்கு வங்கத்திலிருந்து விவசாய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் விவசாய தொழிலாளர்கள் ஏக்கர் ஒன்றுக்கு களைப்பறி கூலியாக 4,000 ரூபாய், நடவு கூலியாக 4,000 ரூபாய் என மொத்தம் 8,000 கேட்கும் நிலையில் கொல்கத்தாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 4,500 ரூபாய் மற்றும் பெற்றுக்கொண்டு முழு பணியையும் செய்து முடிப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நல்லத்துக்குடி கிராமத்திற்கு வந்த தொழிலாளர்கள் இந்தியில் பக்தி பாடல்களை பாடியவாறு நடவு பணிகளை விறுவிறுப்பாக மேற்கொண்டனர். இமயமலைக்கு புறப்பட்டு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா என்ற கேள்விக்கு அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். மேற்கொள்றீங்க எப்படி இருக்கு சார் இமயமலை பயணம்? மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு? எவ்ரி இயர் போறேன், ஒவ்வொரு இயரும். இப்போ அங்கே போயிட்டு கேதார்நாத், பத்ரிநாத், பாபாஜிக்கு அங்கெல்லாம் போயிட்டு நான் வரேன்.
மீண்டும் மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? சாரி பொலிட்டிக்கல் சார் கேட்காதீங்க. ஓகே சார், இசையா கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகுல இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன தள்ளாதப்பா சார்? தள்ளாதப்பா சார். அண்ணா நோ கமெண்ட். சார் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. எப்படி 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 வந்திருக்கு சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.